வணக்கம் ஐயா. சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்கய்யா? உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் மனோகரன், முருகன் கோயிலிருந்து வரோம். ஓகேங்கய்யா. ஸோ நீங்க வந்து ரேவதி அக்குபஞ்சர் கிளினிக்கு காண்டாக்ட் பண்ணீங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு நாய்க்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்கு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அது எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்றத சொல்ல முடியுங்களா? கண்ணு என்ன பட்ட மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே இருந்தது, தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் உங்கள்கிட்ட சொன்ன இந்த மாதிரின்ட்டு அக்குபஞ்சர் ஊசி போட்டாங்க, நல்லா போயின்னு சொன்னாங்க. அதேமாரி நான் சொன்ன மாதிரியே போட்டோம் 3 நாள். பழையபடிக்கு கண்ணில் நல்லா ஆயிடுச்சு, வீக்கம் வத்திருச்சு. அதே மாதிரி கோழிக்கு அந்த மாதிரி ரொம்ப சாவர மாதிரி படுத்து கிடந்தது. ஒரு குஞ்சு கோழி பொறிச்சு ஒரு 1.5 மாதம் குஞ்சு. அப்புறம் அந்த குஞ்சுக்கு இந்த மாதிரி சொன்னேன், அதேமாரி ஊசி போடுங்க அப்படின்ட்டு தலைக்கு காலுக்கு எல்லாம் போட்டு விட்டேன். ஒரு 3 நாள் விடாத 3 நாள் போட்டேன். அது இப்போ நல்லா பெருசாக ஆகி போச்சு. இப்போ குஞ்சு நல்லா இருக்குது, ஓடிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்குது. அந்த கோழி எப்படி வந்து ஆக்டிவா இருக்குதுங்க? இப்ப மத்த கோழிக்கு அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அது நல்லா சுறுசுறுப்பாக மற்ற கோழியெல்லாம் கொத்திக்கிட்டு தெரியுதுங்க. சாவர மாரி படுத்தே கிடந்தது, இப்போ நல்லா இருக்குது. அக்குபஞ்சர் நீடில் போட்ட கோழி மத்த கோழியோட டிஃபரெண்டா உங்களுக்கு தெரியுது. ஆமாம். சுறுசுறுப்பா நல்லா ஓடிட்டு இருக்கு. நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்களா? வளர்ந்துருச்சு. ஒரு 1.5 கிலோ வெயிட் கிட்ட வந்துருச்சு. 1.5 கிலோ வெயிட் வந்துருச்சு. ஒரு 1/4 கிலோ வெயிட் இருந்தது, இப்போ 1.5 கிலோ கிட்ட வந்துருச்சு. எதுக்காக அது மயக்கம் போட்டுச்சுங்க? அது உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. உடம்பு சரியில்லாத ஒரு இது மனுஷனுக்கு வரணும் மாதிரி படுத்தே கிடந்தது, பறக்க முடியாத ஒன்றும் முடியாத கிடந்தது. இப்போ அது மாதிரி சொன்ன பாடு ஊசி போட்டது பாடு இப்போ நல்லா இருக்குது, பறக்குது, எல்லாம் பண்ணுது. சரி சரி. அப்போ இந்த அக்குபஞ்சர் நீடில் போடும்போது இது கால்நடை மருத்துவத்துக்கு, அதாவது நாய், கோழி இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸ்க்கும் உதவும்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறாங்க. நல்லா இருக்கு, இது போட்டா நல்லா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவு. ஏன் அப்படின்னா, நிறைய மிருகங்கள் இருக்கு. அந்த மிருகங்களுக்கு நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியாதனால அந்த மிருகங்களை இறக்குது. நம்ம வந்து ரொம்ப பெட்டா பாசமா வளர்க்குறோம், வீட்டுல நாய் வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். அதெல்லாம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால டக்குனு இறந்துருது இல்லையா? ஆனா அந்த சூழ்நிலையிலும் நம்மளோட அக்குபஞ்சர் நீடலை போட்டாவே போதும், அது உயிரை காப்பாற்ற முடியும் இல்லையா? அதுக்கு நீங்க ஒரு ப்ரூஃப் இல்லைங்களா? சோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, மத்த மக்களுக்கு இது புரியறதுக்காக. வீட்டுல வளர்க்குற பெட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு மேபி அது வெறி பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த நீடல் போட்டுட்டு வரும்போது அப்படியே அதை சாந்தமாக்க முடியுங்க. அந்த பயங்கரமா கடிக்கும் பாத்தீங்களா நாய், அந்த கடிக்கிற நாய் கூட இந்த நீடில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சாந்தமாகும். இந்த அளவுக்கு கூட நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அக்குபஞ்சர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து கால்நடை மருத்துவத்துக்கு, முக்கியமா கோழிக்கு எல்லாம் வந்து நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஏன்னா ஹீட் தாங்க முடியாம நிறைய கோழிகள் வந்து இறந்துருதுங்க. அதுவும் நாமக்கல் மாவட்டத்துல நம்ம சொல்ல போனா கோழிதான் நமக்கு ஃபேமஸே இல்லைங்களா? அப்ப இந்த கோழிகள் இறக்காம இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கோழிக்கும் இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 டைம் வந்து அக்குபஞ்சர் நீடில் போட்டுடலாங்க. இப்படி போட்டுட்டு வரும்போது அந்த கோழி வந்து உயிரிழப்பை தடுக்கலாம். அதை ஓவர் ஹீட்டை வந்து தடுத்து அந்த கோழியை பாதுகாத்து, அது மட்டும் இல்லைங்க, அந்த கோழி ஆரோக்கியமா வளரும். அந்த கோழியில வந்து இயற்கையின் சக்தி போய் அதை சாப்பிடுற மக்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். இது இவ்வளவு விஷயம் இருக்குங்க. இந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு எங்களுக்கு கன்வே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரேவதி அக்குபஞ்சர் மூலியமா நீங்க இதை சொல்லியிருக்கிறீங்க. இது கண்டிப்பா மத்த மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலான்னு இருந்தேன்.